நமச்சிவாயம் வாழ்க, நான்கால் வாழ்க, இன்னைக்கு பாக்கு பைரவை வாழ்க. இன்றைக்கி 2வது வெள்ளி ஆட்டி வெள்ளி. அம்பாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா காய்கறி அலங்காரம் சிறப்பான அலங்காரம் பண்ணிக்கிறோம், காய்கறி அலங்காரம். அதேமாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூழ் வாத்தல் நம்ம கோயிலில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 10 ஒரு 500 பேருக்கு கூட்டம் வச்சு எடுத்து பார்த்துருந்தோம். கூட்டம் அவ்வளோதான் இருக்கும் அப்படி எதிர்பார்த்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000கணக்கான கூட்டம் இந்த கோயிலில் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக 3வது வெள்ளி நடத்தணும், 2வது வெள்ளி நடத்திக்கிறோம். அடுத்து வர 3வது வெள்ளி வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு நெல்மணி அலங்காரம் பண்ணுறோம். இந்த நெல்மணி அலங்காரம் வந்து பார்த்திங்கன்னா நெல் கயிறை கொண்டு அம்மாவுக்கு அலங்காரம் பண்ணுறோம் 3வது வெள்ளி. அதேமாதிரி வர ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடி அமாவாசை வந்து ரொம்ப விசேஷமான அமாவாசை. அமாவாசையில் எப்படி அமாவாசைனாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒரு அமாவாசை பெரிய அமாவாசை அப்படின்வாங்க. அம்பாளுக்கு உண்டான அமாவாசை அப்படின்வாங்க. நம்ம நினைக்காத காரியம், ஒரு நடக்காத காரியம் கூட, ஒரு தொடக்கம் பண்ணணும், ஒரு கல்யாணம் தரங்களாக இருக்குது அப்படின்னா இந்த அமாவாசையில் வந்து நீங்கள் வேண்டிக்கலாம், யாக வெளியில் கலந்துக்கலாம். ஒரு சொத்து பிரச்சனை இருக்குது, தொடங்கவே இல்லை, எனக்கு கிடைக்காம இருக்குது அப்படின்னா ஆடி அமாவாசைக்கு நீங்கள் வந்து யாக வெளியில் உட்காந்து அம்பாவை தரிசனம் பண்ணிட்டு போனீங்கன்னா எண்ணி 30வது நாள் உங்களுக்கு என்ன தேவை பூர்த்தி பண்ணி கொடுப்பா. அப்படி ஒரு அமாவாசை. அதேமாதிரி இந்த அமாவாசையில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய யாகவேலி நடத்துகிறோம், மகா யாகவேலி நடத்துகிறோம். பிரித்திங்கா தேவி யாகம் மகா யாகவேலி நடத்துகிறோம். இன்றைக்கி சத்துருக்கள் தொல்லை, எதிரிகள் தொல்லை இப்படிலாம் வச்சுருப்போம். இந்த யாகவேலியில் கலந்துருக்கேன். அம்பாளுக்கு வந்து வரமகளாக கொண்டும் செந்தாமரை கொண்டும் இந்த மாதிரி பல மூலிகை பொருள்னால் அம்பாளுக்கு யாகம் நடத்துகிறோம். பிரித்திங்கா தேவிக்கு யாகம் நடத்துகிறோம் பதினாளிக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யாகம் முடிஞ்சோடனே மேலே அன்னதானம் பண்ணுறோம். ஒரு 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணுறோம். இந்த சொல்லியிருக்கிற 1000 பேருன்னு எவ்வளோ மக்கள் வராங்களோ அத்தனை மக்களுக்கு அன்னதானத்துக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி அன்னதானத்துக்கு கொடுக்குறவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். இந்த யாகவேலி வந்து முக்கியமான யாகவேலி. மகா பிரித்திங்கா தேவி, மகா பத்ராளின்னு சொல்கிறோம்ல, மகா பிரித்திங்கா தேவின்னு சொல்லுவோம். அந்த பிரித்திங்கா தேவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர்வன காளி. நம்ம பிரித்திங்கா தேவி மறுபெயர் பார்த்தீங்கன்னா அதர்வன காளி. இந்த காளிக்கு யார் காவல் தெய்வம்னு காலபைரவர். ஏன் இந்த கோயிலில் பத்ராளி கோயிலில் பிரித்திங்கா தேவி யாகம் நடத்துகிறோம் அப்படின்னா நம்ம கோயிலில் மேற்க பார்த்த பைரவர், கேட்டதை கொடுக்குற பைரவர்னு சொல்லுவோம். எண்ணி 7 நாள் 27 நாள் தாண்டி கொடுக்குற பைரவர்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அமாவாசைக்கு ஒவ்வொரு அமாவாசைக்கு பைரவருக்கு யாகவேலி நடக்கிறோம். இந்த பிரித்திங்கா தேவிக்கு யாகவேலி நடத்துகிறோம், காளி வேலி நடக்கிறோம் அப்படின்னா அம்பாலே வந்து பார்த்திங்கன்னா பிரித்திங்கா தேவியாக இருப்பாராம். அதர்வன காளின்னு சொல்லுவோம். யாருக்கு நம்ம சண்டை போடுறாங்க, நம்ம எதிரி மிகப்பெரிய எதிரி இருக்காங்களே, அழிக்கவே இல்லையா, சண்டை போடுறோம், நடக்காத காரியம் இருக்குது, ஏகப்பட்ட மாந்திரத்தில் பயன்படுத்திக்கிறோம், ஏகப்பட்ட பிள்ளி சுனியத்தில் பயன்படுத்திக்கிறோம், நம்ம வேண்டே வர முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்க அம்பாள் அன்றைக்கி வந்து ஆடி அமாவாசையில் வந்து இந்த எல்லையில் காலம் வச்சுட்டு போங்க. அம்பாள்கிட்ட சரணகதி ஆகுங்க. எண்ணி 27வது நாள் உங்களுக்கு அம்பாள் நடத்தி கொடுப்போம். நம்ம சொல்லுவோம்ல, ரொம்ப கொடூரமான இருக்கிற காளி, ஆங்காரமாக இருக்கிற காளி அப்படின்னா இந்த காலத்தையும் குழந்தைத்தனமாக உள்ளது. நம்ம அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா 8 கை உள்ள ரூபதி, மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அம்பாளுடைய சொல்லியிருக்கிறோம். அம்பாள் வந்து கையில் பார்த்தீங்கன்னா கட்டு கிடக்காத போது நம்ம கையில் வச்சுக்கிறான். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கையில் பிரம்ம வச்சுக்கிறான். இந்த கோயிலோட அதிசயம், காளியோட அதிசயம் இந்த கோயில் இருக்கேன். அமாவாசைக்கு சிறப்பான யாகம் நடத்துகிறோம். மக்களும் எல்லாரும் கலந்துக்கிறணும் அப்படி வேண்டிக்கிறோம். யாக வேலி வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து 10லேருந்து 12 மணிக்குள்ளே யாக வேலி முடிக்கிறோம். இந்த அமாவாசை கூட்டமாக இருக்குன்னு சொல்லி 10 மணிக்கெலாம் ஆரம்பிச்சிடறோம். பேர் கொடுக்குறவங்க, முன்பதிவு செய்கிறவங்க அமாவாசைக்கு யாக வேலியில் அருள்வாக்கு இருக்குது. கரெக்டாக 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் ஆடி அமாவாசைக்கு அருள்வாக்கு இருக்குது. அந்த அருள்வாக்கு கேட்குறவங்க வந்து முன்பதிவு பண்ணிக்கங்க. அன்றைக்கி வந்து மிகப்பெரிய அருள்வாக்கு இருக்குது. அதில் எல்லோரும் கலந்துக்கிறணும், அம்பாவோட ஆசை பண்ணணும், இந்த அம்பாவை வேண்டிக்கிறணும் அப்படின்னு நினச்சிக்கிறோம். நமச்சிவாயம் வாழ்க, நான்கால் வாழ்க.